ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓசன் நியோபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காமெடியாக வர சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் இந்த எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓசன் நியோபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 2. இந்த வேர்ல்டோட அல்டிமேட் மான்ஸ்டர் கைசர் ஆல்பர்ட். இதை ஒருத்தவங்க தோக்கடிச்சா அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷ் நிறைவேறும். எல்லா அட்வென்ச்சரர் ஆகணும்னு நினைக்கிற குழந்தைங்களோட ஆசை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். எக்ஸாம்ல யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கீங்களோ உங்க டிக்கெட்ல ப்ளூ கலர் லைட் எலியும் ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. நம்ம ஹீரோ பதட்டமா இருக்கவும் கண்டிப்பா நீ பாஸ் பண்ணுவேன் ட்ரெயினட் சொல்றா. நீ பாஸ் பண்ணலன்னா ட்ரைனிங் 3 மடங்கு அதிகமாகும்னு சொல்லுவோம். அப்ப நான் செத்துருவேனே நம்ம ஹீரோ பாக்குறான். ப்ளூ கலர்ல வருது, நான் பாஸ் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகுறான். என்ன ஏதோ நான் தோடிக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். பியூட்டிஃபுல் டார்க் எல்ஃப் லேடி, நான் தான் டோக் டியார்மியோட்டோட ஃபர்ஸ்ட் சன் ரோஸ்டர் டார்மியூட். நார்த் சைடு நான் தான் ஆட்சி பண்றேன்னு சொல்லவும் இவன் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. இவனை ஜஸ்ட் நார்த்தின் கூப்பிடுறான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவனும் இந்த எக்ஸாம்ல கலந்துகிட்டு இருக்கான் போல. என் பேரு ரிக்கு நம்ம ஹீரோ சொன்னா. வயசானவங்களாம் இங்க என்ன பண்ற? நான் முக்கியமான விஷயத்த கீழே போட்டுட்டேன். அது என்னன்னு தெரியுமா? என்னோட மனசுதான் அது உனக்காக விழுந்துடுச்சு. என் செகண்ட் ஒய்ஃபானால நான் உன்னை வச்சுப்பேன். நம்ம பேசவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கையாடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம டென்ஷன் ஆகும்போது நம்ம ஹீரோ ஹால் டிக்கெட்டை பாக்குறான். இந்த வயசுல நீ ரேங்க் தான் ஆக போறியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நீ மட்டும் என்னவா நம்ம ஹீரோ கேட்கறான். 14 வயசுலேயே ரேங்க் ஆயிட்டேன். இப்போ நான் ஒரு ரேங்க். நான் எக்ஸாம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ லேடி இந்த நோபடியை விட்டுட்டு என் கூட டின்னர் வரியான்னு கேட்கவும் நான் ரிக்க தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் சாரி. அப்புறம் பெர்ஃப்யூம் நாருது அப்படின்னு வா சொல்லவும் அது இவன் ஸ்மெல் தானா நம்ம ஹீரோ பாக்குறான். நான் உன் எக்ஸாம் இன்சார்ஜா வந்தா கண்டிப்பா நீ பாஸ் பண்ண மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ரீனட் சாரி, அவன் கிட்ட இருந்து உனக்கு காப்பாத்ததான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டான்னு சொல்லவும் பரவாயில்ல எனக்கு அதுல சந்தோஷம் தான் அப்படின்னு ரீனட் சிரிக்கிற. அந்த வயசான தேர்ட் ரேட் ஆளு என்ன இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ராஸ்டர் கடுப்புல சரக்கு அடிச்சிட்டு இருந்தா. அண்ணா எங்களை ஒரு 40 வயசு ஆளு ஹராஸ் பண்ணிட்டு இருந்தா. அதே ஆளு என்னவோ அடிமையாக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிரேடோ ஏஞ்சலிக்காம அளவும் டார்மியோட் ஃபேமிலி கிட்டே ஒருத்தன் பிரச்சனை பண்றானா. ஒரு நிமிஷம், அவன் நம்பர் என்னன்னு தெரியுமான்னு கேட்கவும் அது அன்லக்கி நம்பர் எனக்கு தெரியும் கிரேடு சொல்றான். அந்த நார்த்திய எக்ஸாமினரா வந்தா என்ன பண்றது நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். நீங்க தான் மிஸ்டர் ரிக் லாடியோட்டல. நான் லைனக்ஸ் டார். அவங்க செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்க்கு நான் தான் இன்சார்ஜ். பார்ட்டிசிபென்ட் 4200க்கு மேல நான் தான் இன்சார்ஜ்னு சொல்லவும் நல்ல வேலை அப்ப நார்த்தி இல்ல நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஈவன் 30 வயசுலயும் அட்வென்ச்சரர் ஆகணும்னு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கனவு இருக்குமேன்னு கேட்குவான். அது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நானும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு கனவு இருக்கு. அதை நான் ஏ ரேங்க் அட்வென்ச்சரர் ஆனா மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பி ரேங்க் அடையிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. ஏஜ்ங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான். பட் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் சரியா அப்படின்னு அவர் சொல்றாரு. ராஸ்டர் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்கறான். ரிக்கோட கையை பார்த்தாலே தெரியுது ட்ரைனிங் எடுத்துப்பா போல எக்ஸாமினர் போனார். ராஸ்டர் அங்க வந்திருந்தான். அந்த நார்த்தே எக்ஸாமினர் இல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருந்தா. மிஸ்டர் லிங்க்ஸுக்கு உடம்பு சரியில்லை. போன பேட்ச்குள்ள எக்ஸாமினர் தான் அவங்களையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவர் பேரு ராஸ்டர் டார்மியோட்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ரிலாக்ஸ்டா இருக்கான். அது அந்த பெர்ஃப்யூம் ஆளு தான் ட்ரீட்மெண்ட் சொல்லவும் என்னது நார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவங்க டார்மியோட் ஃபேமிலினா நேத்துக்கினியா ஏஞ்சலிகா ஃப்ரீடா அவங்க கூட சண்டை போட்டு தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லவும் ராஸ்டரா அவன் மேன் ஆஃப் 1000 ஸ்பெல்ஸ். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு எஃப்ராங்க் கிரஷர். வீக்கான பார்ட்டிசிபென்ட்ஸா அவன் டார்மெண்ட் பண்ணுவான். அதுலயும் அவன் ஒரு ஆள் மேல கண்ணு வச்சிட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. உங்களை மாதிரி லோலி பர்சன்ஸ்லாம் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தா மாஸ்டர் டார்மியோட்னு ஒருத்தன் வந்து நிக்கவும் எலைட் கார்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு ராஸ்டர் கேட்கறான். ஐயோ இப்போ என்ன பண்றது? அந்த நார்த்திக்கு 1000 ஸ்பெல் தெரியும்னு வர சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நேச்சர்ல அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் பண்ண ஒரே ஒரு ஸ்பெல் தான் தெரியும். ஒருவேளை அந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டாலும் ட்ரைனிங்ல பேர்ல என்ன சாகடிக்க போறாங்க. எல்லாருமே சொன்னாங்க இந்த வயசுல நான் அட்வென்ச்சர் ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஸோ மத்தவங்க சொல்றத வச்சு உங்க கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுதுன்னா மத்தவங்க சொல்றத வச்சு உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவும் ஆகும்ல. நீங்க அட்வென்ச்சர் ஆகணும்னு முடிவு பண்ண அந்த நாள்ல இருந்தே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்களால இது முடியும் ட்ரெயினர் சொல்லவும் அட ஆமா என்னால முடியும் நம்ம ஹீரோவும் நினைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ ஓல்ட் ஐ மீன் யங் மேன். உங்க வயசு நினைச்சு நீங்க கவலையா இருக்கீங்கன்னா ஃபார்ச்சூன் டெல்லர். நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸோ உங்களுக்கு ஃப்ரீ தான் வந்து உட்காருங்க நம்ம சொல்லுவோம். மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரீனட் பிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். ஒரே அட்டாக்ல ரீனட் பில்டிங்லயே ஓட்ட போட்டுறதா. அவரை எங்க டெலிபோர்ட் பண்ண அடுத்த தடவை ஐபால துண்டாக்கிடுவான் ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்கவும் ஈவன் நான் ஜீனியஸா இருந்தாலும் டெலிபோர்டேஷன் மேஜிக் 100 மீட்டருக்குள்ள தான் ஒர்க் ஆயிருக்கும். அவன் பக்கத்துல தான் டெலிபோர்ட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி கிரேட் சொல்றான். இது எக்ஸாம் வென்யூக்கு பின்னாடி உள்ள இடமாச்சே நம்ம ஹீரோ பார்த்தா. அப்ப சில பேர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் நான் வேற யாரும் நினைக்கிறீங்க நம்ம ஹீரோ நினைச்சா அங்க டெர்மேட் ஃபேமிலியோட எலைட் கார்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் ராஸ்டர் கையை அழுக்காக்க வேண்டாம் தான் நாங்க இறங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருமே பி ரேங்கர்ஸ், சில பேர் ஏ ரேங்கர்ஸ், என்னையும் சேர்த்து தான் அப்படின்னு அந்த பட்லர் சொல்லவும் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா இருக்கு எக்ஸாம்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோவோட ஆளுங்க வந்திருக்காங்க. மாஸ்டர்ஸ் நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பேசக்கூடிய ஆர்க்கா அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் பாக்குறான். யாரா நீ சாகுற ஆசை இருக்கா அப்படின்னு ஒருத்தன் வரவும் என் எக்ஸாம்க்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல எதுவும் இல்ல நம்ம சொல்றான். யோ லீடர் எங்க பாரு ஆளுங்க சாவக்கூடாதுன்னு நினைச்சுன்னா இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குள்ள பாஸ்டன் ஒருத்தன் அடிக்கவும் உன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும் வெப்பனை எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் கையை அவன் உடச்சிருந்தான். கையை உடச்சிட்டு அவனே ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை சரி பண்றான். பேசக்கூடிய ஒரு ஆர்க் அண்ட் மேஜிக்கும் அதில் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் ஷாக் ஆகுறான்.
எதுக்கு எக்ஸாமில் உனக்கு பிரச்சனை, அவங்க பழி வாங்க வந்திருக்காங்க கரெக்டான கோட் இருக்கிறவங்க கேட்கவும், ஆமாம் நம்ம ஹீரோ சொல்லவும், என் புது இன்வென்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம், மேஜிக் இன்ஃபியூஸ்ட் லெட் பால் சைடுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஷூட் பண்ணி அந்த எல்ஃப் அட்டாக் பண்ணுறான். ஒழுங்கா எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே ஒருத்த கத்தியை வைக்கவும், சாவணும்னு ஆசையாடா அவாட்ட எடுத்து தள்ளி பேரு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரிக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அவங்க கூட விளையாட வந்திருக்காங்க நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். வாயமோடு நம்ம தலையில் கொட்டவும், அது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி 8th நேச்சர் மேஜிக்கை இன்கேன்டேஷனே இல்லாம பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணவும், ப்ராடஜி வேம்பயர் மேஜ், ஆலிஸ்ரேட் டிராகோல், பார்க்க எங்கா தெரிஞ்சாலும் 50 வயசான எல்ஃப், வெப்பன் மாஸ்டர், மீசெட் எல்டர் அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பிளஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மாஸ்டர் ஆஃப் சப்போர்ட் மேஜிக் ப்ரௌஸ்டன் ஆஷ் ஆர்க், அவங்க எல்லாரும் எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ். அண்ட் இந்த கான்டினென்ட்லயே எல்லா எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர்ஸும் ஒன்னா இருக்கக்கூடிய ஆரச்சியம் ஃபிஸ்ட். நான் சாகிறதுக்கு முன்னாடி அவங்களே கண்ணால பாப்பேன் நினைக்கவே இல்லைன்னு அந்த பட்லர் பாக்குறான். ஆலிஸ் எல்லாத்தையும் குழந்தை கட்டியிருந்தா எவ்வளவு நேரத்துக்கு நீ என்ன இப்படியே பிடிச்சி வச்சிருக்க போறேன்னு கேட்கவும், ரிக்கு திரும்ப வரான் ட்ரெயினர் சொல்லுமா, அவன் வரமாட்டான் கிரேட் பேசிட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் வந்துருத்தான். இங்க ஏன் பில்டிங் உடஞ்சிருக்கு நம்ம ஹீரோ கிட்ட நான் லைட்டா விசாரிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ட்ரெயினர் சொல்றா. அந்த லேனிக்ஸ்ங்கிற எக்ஸாமினர் அந்த இடத்துக்கு வராரு. ராஸ்டர் தான் என்ன இப்படி பண்ணிட்டான், என்னோட எக்ஸாம்க்கும் சேர்த்து அவன் இன்சார்ஜ் ஆகணுங்கிறதுக்காக தான் என்ன இப்படி பண்ணான். அவன் அடிக்கும் போது என்ன பார்த்து கேட்டான் என்னோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறது. நான் என்னோட டவுன்ல குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூலை கட்டணும்னு நினைச்சேன். ஒன்ன மாதிரி தேர்ட் ரைட் போமர்லாம் ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன அடைச்சு வச்சுட்டு போயிட்டான். என்னால அந்த நேரத்துல பதிலுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், நீ இந்த எக்ஸாம்ல இருந்து வித்ட்ரா பண்றது தான் நல்லது அப்படின்னு அவர் சொல்லவும், வயசு முக்கியமே இல்லை, எந்த வயசுலனாலும் நம்ம கனவுகளை நம்ம அடையலாம், நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். ராஸ்டர் சாரி அப்படின்னு சொல்லி அந்த எலைட் கார்டு வந்து விழுறான். டயத்துக்கு வரலான்னு அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணலான்னு நினைச்சேன், அவன் அடி வாங்கி தான் டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு நினைச்சா யாரால அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ராஸ்டர் சிரிச்சிட்டு நிற்கிறான். இங்க நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல வந்துட்டு இருக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ எஸ் ரேங்க் அட்வென்ச்சரஸா இருக்கிற எல்லாரும் தான் நம்ம ஹீரோக்கு 2 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ட்ரைனிங் 2 வருஷமா நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு காமிப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.